எல்லாருக்குமே வணக்கம். என் பேர் சித்தார்த் விபின். நிறைய படத்துல மியூசிக் டைரக்டர், ஆக்டரா பார்த்துருக்கீங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்ன இங்கே பார்த்துருப்பீங்க. டிரான்ஸ்லேட்டராக நான் வந்திருக்கேன். இந்த படத்துக்காக நான் இங்கிலாந்து போயிட்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் டாக் டிரான்ஸ்லேஷன் படித்து எஸ்பெஷலி அனிமல் டிரான்ஸ்லேஷன், டாக் ஸ்பீச் ஸ்பெஷலிஸ்டாக பண்ணி நான் வந்திருக்கேன். கூரன் படத்தில் நம்ம பைரவாக்காக இன்னைக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ண வந்திருக்கேன். ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் படம்னாலே கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்காங்க நம்ம பைரவா. ஹாய், என் பேர் பைரவா. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு மீடியாவில் பேச வந்திருக்கேன். டிரான்ஸ்லேஷன் ஆகுது ஏஐ வழியா. ஏதோ தப்பா பேசினா சித்தார்த் விபின் மேலே ப்ளீஸ் கோவப்படாதீங்க. சூப்பர். நிறைய படத்தில் நான் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்தில் ஹீரோ பண்றதுக்கு எனக்கு ஆசையா இருந்தது. அப்போதான் நம்ம டைரக்டர் நிதின் மம்முட்டி, சாரி மம்முட்டி இல்ல, அதே கரெக்ட் பண்ணது, நிதின் வெம்புப்பட்டி ஒரு படம் என்கிட்ட ஃபுல்லா நரேட் பண்ணாரு. ஒரு மாஸ் ஹீரோவோட டெபியூ படத்துல என்னெல்லாம் தேவைமோ அதெல்லாம் இந்த படத்துல இருந்தது. ஓகே, சாங் இன்ட்ரோடக்ஷன், இமோஷன், லவ், ஆக்ஷன், ட்ராஜடி, காமெடி. ஓகே புரிஞ்சிச்சு. இதெல்லாம் இந்த படத்துல இருக்கு சொல்ல வரீங்க அவங்க. இந்த படத்தை என்ன முழுக்கும் என்ன மாயமா வச்சு எடுத்த ஒரு கதை இது. இதுல எனக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்டு கோர்ட் வரைக்கும் போய் போராட்டம் நடத்த ஒரு ஸ்டோரி இது. இந்த படத்துல எனக்கு ஹெல்ப் பண்ற, சேர்ந்து கோர்ட்ல ஃபைட் பண்ற அட்வொகேட் கேரக்டர் எஸ்ஏசி சார் பண்ணியிருக்காரு. என் கூட வைஜி மகேந்திரன் சார், பாலாஜி சக்திவேல் சார், சத்யன் சார், ஜார்ஜ் மரியன் சார், இந்திரஜா, இவங்க எல்லாம் என்னோட நடிச்சிருக்காங்க. என்ன ரொம்ப கோஆபரேட் பண்ணிட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிற மாதிரி இல்லாம ரொம்ப நல்லா என்கிட்ட நடிச்சிருந்தாங்க இவங்க எல்லாம். ஃபர்ஸ்ட் ஷோ நானும் மேனகா ஆண்டியும் பார்த்தோம். மேனகா ஆண்டியா? ஓகே, மேனகா காந்தி, மேனகா ஆண்டியா சொல்ல வராங்க இவங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கண்ணீரோட இந்த படத்தை பார்த்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் வேணும்னு இந்தியால அவங்க கவர்மெண்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. மேனகா ஆண்டி என்ன சொன்னாங்கன்னா, இந்தியால எவ்ரி ஹவருக்கு 85 ஹிட் அண்ட் டெத் கேசஸ் அனிமல்ஸ் நடக்குது இந்தியால. எவ்வளவு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்னோட டெத் ஆகுது. அவங்களுக்காக ஒரு 1 மினிட் எல்லாருமே நின்று சைலன்ஸ் கொடுங்க. டாக் டைம்ல 1 மினிட் முடிஞ்சிச்சு. எல்லாருமே உட்கார்ந்துருங்க. இதெல்லாம் உண்மையா நீங்க பேசுறதெல்லாம்? எமோஷனல் சீன்ஸ் டைரக்டர் சூப்பரா எடுத்திருக்காரு. என்னோட வலிய, வேதனைகளும், உணர்வுகளும், தவிப்புகளும் ரொம்ப அழகா டைரக்டர் எடுத்திருக்காரு இந்த படத்துல. எல்லாருக்கும் வணக்கம். சோ ஸ்டேஜ்ல இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். கவிதாக்கா சொன்ன மாதிரிதான் என்னோட லைஃப்ல கூரன் ஒரு பெரிய ஸ்பெஷல். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நான் அட்டன் பண்ற ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் என்னோட படமா இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் விக்கியா நான் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியும் நான் ஒர்க் பண்ண படம் கூரன் மட்டும் தான். அண்ட் முதல் நன்றி என்னோட ஃபேமிலி தான். அம்மா, அப்பா, மாமா, 3 பேருக்கும் பெரிய நன்றி. ஏன்னா இவ்வளவு சப்போர்ட்டிவா நீ போ நாங்க பின்னாடி இருக்கோம் சொல்லி என்ன ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறது ஃபேமிலி தான். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஃபேமிலிக்கு. அண்ட் க்ரூ அண்ட் டைரக்டர் எஸ்எஸ் சார் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. ஏன்னா எஸ்எஸ் சார்கிட்ட நான் ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட கத்துக்கிட்டே தான் இருந்தேன். விக்கியா நான் சும்மா யதார்த்தமா சொல்லிட்டாங்க சார் 80+ன்னு. அப்படிலாம் இருக்கவே மாட்டார் செட்ல. நீங்க பார்க்கும் போது எங்களை விட பயங்கர ஃபாஸ்டா அண்ட் எனர்ஜியா இருக்க முதல் ஆள் எஸ்எஸ்சி சார் மட்டும்தான். அவர் சொன்ன இன்சிடென்ட் எல்லாமே உண்மை. ஏன்னா அந்த ஃபீவர் டைம்ல சார் கூட நான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு ஃபீவர், எங்க எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் நடுங்குறோம். ஆனா அவர் இல்ல பரவாயில்ல போலாம் அப்படின்னு அவ்வளோ ஒரு போல்டா ரொம்ப எனர்ஜியா இருக்கக்கூடிய ஒரு ஆள் எஸ்எஸ்சி சார் மட்டும்தான். அண்ட் என்ன சொல்றது, அவ்வளவு குளிர் கொடைக்கானல்ல இருக்கும். பட் ஆனா ஆக்ஷன் சொன்னா எங்க இருந்து அந்த ஒரு 16 வயசு ஒரு இளம் குட்டி பையன் சார்க்குள்ள எப்படி வருவாருன்னு தெரியாது. அந்த ஆக்ஷன் ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் அவர் அவருடைய ஃபுல் மூவே பயங்கர எனர்ஜியா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சாரோட ஒர்க் பண்ண விஷயத்துல நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, பர்ஃபெக்ஷன் அண்ட் டெடிகேஷன். இது ரெண்டுமே நான் சார் கத்துக்கிட்டேன். ஏன் நான் சொல்றேன்னா, டெடிகேஷன் எப்படி அவர்கிட்ட கத்துக்கிட்டேன்னா, நாங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவர் நிப்பாரு. நான் ஒரு 2 நிமிஷம் தான் லேட்டா போயிருப்பேன். அதுக்கே எனக்கு அவ்வளவு பயம் இருக்கும். ஐயோ சார் வந்துட்டாரா, நம்ம லேட்டா வந்துட்டோமே அந்த பயம் இருக்கும். சோ இன்ன வரைக்கும் அந்த டெடிகேஷன் அவ்வளவு அழகா அவர்
ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷயம் நான் சார்ட்ட கத்துக்கிட்டேன். பெர்ஃபெக்ஷன் என்னன்னா, ஷூட் முடிஞ்சிருச்சு, சார் ஒரு ஆக்டர், ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகேப்பா நான் வந்து என் ரூமுக்கு போறேன் அப்படின்னு இல்லாம, அன்னைக்கு வந்து என்னோட காஸ்டியூம் வந்து கொஞ்சம் கலரிங் சரியில்லை அப்படின்னால நான் வேற விஷயமா நானும் மாமாவும் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம் கொடைக்கானல். சரி வீட்டுக்கு சாக்லேட்ஸ் வாங்கலாம் போனப்போ சார் வந்து ஆப்போசிட்ல வந்து நான் சொன்னேன், மாமா ஐயோ சார் வராரு என்னன்னு தெரியல அப்படின்னு. சார் என்ன சார் இந்த பக்கம் அப்படின்னு, வா வா கரெக்டா நீ வந்துட்ட, உனக்கு தான் நான் காஸ்டியூம் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்தேன், உன்னோட கலரிங் சரியில்லை இன்னைக்கு கேமரால பார்க்கும் போது, சோ அதனால உனக்கு காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணணும் வான்னு சொல்லிட்டு 8:30 மணிக்கு, கொடைக்கானல் எவ்வளவு குளிர் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், சோ அந்த 8:30 மணிக்கு எனக்காக ஒரு காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து நாளைக்கு காலையில எனக்கு காஸ்டியூம் போட்டு வந்து காமிக்கணும் கேமரா மாட்டேன்னு, நெக்ஸ்ட் டே காமிக்கும் போது இது பெர்ஃபெக்டா இருக்குன்னு அந்த பெர்ஃபெக்ஷனை வந்து சார்ட்ட நான் கத்துக்கிட்டேன். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எஸ்எஸ் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப பாக்கியமா இருக்கு. அதே மாதிரி நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன், விஜய் சார் கூட ஒர்க் பண்ணிட்டேன், அவங்க அப்பா எஸ்எஸ் சார் கூட நான் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டேன். எப்படி பிகில்ல பாண்டியம்மான்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஆழமா இன்னைக்கும் வந்து கவிதா பார சார் வந்து நான் பாண்டியம்மா தான் கூப்பிடுறாரு, அது எனக்கு வந்து அவ்வளவு பெருமையா இருக்கு. சோ அந்த மாதிரி கண்டிப்பா கூரனும் வந்து ஒரு நல்ல ரெகக்னிஷன் எனக்கு கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து டு அவர் டைரக்டர் நிதின் ப்ரோ. நான் அவர் சார் எல்லாம் கூப்பிட மாட்டேன், ப்ரோ நான் சொல்ல. சோ அந்த பாண்ட்லயே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு கம்ஃபர்டபுளா என்ன செட்ஸ்ல வச்சிருந்தாரு. அவர் ரொம்ப கூலஸ்டான டைரக்டர். அவருடைய வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து ரொம்ப கூலா இருக்கும். நிறைய டென்ஷன்ஸ் ஆஸ் டைரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய டென்ஷன் ஓடிட்டே இருக்கும். ஆனா எனக்கு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதோ இல்ல மத்த ஆர்டிஸ்டோ இல்ல மத்த ப்ரொடக்ஷன் டீம் யார்ட்ட பார்க்கும்போது ரொம்ப கூலா ஓகே ஓகே போலாம் போலாம்னு வந்து ரொம்ப கூலா இருக்கக்கூடிய டைரக்டர் வந்து நிதின் ப்ரோ. அண்ட் அவருடைய தாட்ஸ் அண்ட் பிராட் மைண்டட் ஆஃப் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கும். நீங்க அந்த படம் பார்க்கும்போது தெரியும். சோ டெபியூ மாதிரியே தெரியாது, ரொம்ப அழகா கொடுத்திருந்தீங்க. தேங்க்யூ நிதின் ப்ரோ ஃபார் சூசிங். தேங்க்யூ எஸ்எஸ் சார் என்ன செலக்ட் பண்ணதுக்கு. அண்ட் பெரிய பெரிய நன்றி வந்து விக்கி அண்ணா. விக்கி அண்ணா வந்து நான் எது கேட்டாலும் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து நோ சொல்லவே மாட்டாரு. நம்ம எனக்கு என்ன தெரியல, நான் எந்த ஷூட் போனாலும் அவர் செல்ல பிள்ளையா வர்றேன். அதே மாதிரி நான் என்ன கேட்டாலும் விக்கி அண்ணா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து நோ இல்லம்மா பண்ணிடலாம், இது பண்ணிடலாம், அது பண்ணிடலாம். 1000 டென்ஷன் இருக்கும், 1000 டென்ஷன் நடுவுலையும் என்ன ரொம்ப அழகா பாத்துக்கிட்டது வந்து விக்கி அண்ணா. தேங்க்யூ விக்கி அண்ணா. இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ரிங் கொடுத்தோன்னு என்னமா சொல்லுமான்னு கேக்குறீங்க, அந்த லவ்வுக்கு ரொம்ப 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 நன்றி. அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப அழகா பேசுறாங்க என்னுடைய பாப்பா, பார்த்திருப்பீங்க. சொன்ன உடனே அவர் கைதிட்டோம், நீங்க கைதிட்டுவீங்கன்னு நினைச்சேன். அவங்க சொன்ன மாதிரி ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு அழகான ப்ரெஸ் மீட்ல அழகான படத்தோட திரும்ப லான்ச் பண்றாங்க. எப்படி விஜய் சாருடைய படம் வந்து மிகப்பெரிய பேர் கொடுத்துச்சோ அது மாதிரி இந்த திரைப்படத்திலையும் செல்லமா அவர் வந்து அந்த குண்டம்மாள் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவேன்னு சொல்லி அந்த படத்துல வந்து திரும்பவும் அவ வந்து முத்தாய்ப்பா அந்த பேரை வச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கணும். நான் செட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய எஸ்சிசி சார் வந்து அவருடைய படமும் நான் நடிச்சிருக்கேன். மானாவாரியா திட்டு வாங்கியிருக்கேன், அதை நான் சொல்லல. ஆனா எவ்வளவு எனர்ஜெட்டிக்னு எல்லாம் பார்த்தாங்க இல்லையா, அதே மாதிரி நான் அந்த படத்துல பார்த்தா கிரெயின் ஷாட்டு, ஜேசிபில இருந்து கீழே குதிக்கணும், கீழே ஃபுல்லா மணல், நல்ல மொட்டை வெயில், அவர் வாட்டு உருன்னு ஏறி போறாருங்க. ஜேசிபில இருந்து எப்ப குதிக்கணும்னு சொல்லுங்க, குதிச்சுருவேன், ரெட்டியா இருக்கேன் அப்படின்னு. நாங்கெல்லாம் நெஞ்சில அப்படி உசுர கையில பிடிச்சிருக்கு, என்னப்பா ஒரு வாட்டுக்கு மேல ஏறி குதிக்கிறாங்க ஷாட் சொல்லுங்க அப்படின்னு. அவ்வளவு தூரம் சித்தப்பா நம்ம ஹில்ஸ்ல ஏறுறாரு, உருள்றாரு. இவர் உருள்றத பார்த்து எனக்கு என்ன பயம்னா, நம்மளே இதே மாதிரி உருள விடுவாரோ, நம்மளே குதிக்க சொல்லுவாரோ அப்படின்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். அப்புறம் இடையில எல்லாம் வந்து நான் கொடைக்கானல் போகும்போது சாரை பார்க்கணும், பாப்பா பார்க்கணும், ஷூட்டிங்கை பார்க்கணும் அப்படின்லாம் போகும்போது ஃபேமிலியோட போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் அவருடைய ரூம்ல கதற சிரிக்க வச்சுட்டு வந்தேன். அது எனக்கு இன்னும் லைஃப்ல மறக்கவே முடியாது. அப்புறம் வந்து பாப்பா சொன்னாங்க, சார் உங்களை மாதிரி அப்பா பேசுவாரு அப்படின்னு. சரி பேசுங்க அப்படின்னாங்க. சார் பேசட்டுமா? என்னாக போகுதோ தலைப்பு செய்தி அப்படின்ற மாதிரி. அப்பாவோட வாய்ஸ் எப்படின்னா, அதாவது இந்த படத்துல வந்து இந்த குண்டம்மாங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் ஓடி நான் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு இன்னும் இந்த ஆண்டவன் கொடுத்திருக்கான் அப்படின்னு நினைக்கும் பொழுது
அந்த ஆண்டவனுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கணும். பொதுவா மற்ற உயிரினங்களை திருப்பி போட்டா அந்த கடவுள்ன்ற வார்த்தை வருமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா டாக்க மட்டும் நீங்க திருப்பி போட்டீங்கன்னா அது கார்டன் வரும். அவ்வளவு அழகாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி ஆனா கானா ப்ரொடக்ஷன்ஸ் விபி கம்பைன்ஸ் எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ விக்கி சார். நான் விக்கின்னு மீட் பண்ணிட்டேன். விக்கி இதை கதை சொல்லிட்டேன். விக்கி ஆக்செப்ட் பண்ணிட்டாரு. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, நான் எந்த கம்பெனிக்கு போனா ஒரு நாய் மனுஷன் மீத கேஸ் போட்டது சார். அண்ணே நீ வெளி போடா. சரி, இன்னொரு கம்பெனி போனோம்னா புஷ் பண்ணி சரி ஓகே. Finally, I narrated, committed with Vicky, and I went to the SSR room lo. Sir, ஒரு நாய் மனுஷி மேல கம்ப்ளைண்ட் போட்டு சார், இது சார் லைன் என்ன பெல் அடிச்சு சுமேஷ் வாங்க. ஓகே, நோ நீட் சார், ஐ வில் கோ அவுட் சார். என்ன இல்ல நீங்க டைரக்டர் மாதாஞ்சி வரட்டாரா, ஒரு தண்ணியோ ஒரு டீயோ கொடுப்பாரு. அம்மையா, ஓகே தேங்க்யூ சார் அப்படி சொல்லிட்டு ஓகே. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண படம் தான் நம்ம கூரன். இப்போ அசல நாய் கோர்ட்டுக்கு வரணும் அనే ஒரு பாயிண்ட் இப்போ நடக்கல. இது ஒரு இமேஜினரி ஐடியா, பட் ஆல்ரெடி இட் ஹேப்பன் இன் அவர் హిస్టరీ. ఐ విల్ టెల్ దట్. இந்த ராமாயணத்திற்கு காலம்లో రామర్ ஒரு சபை ஹேப்பனிங் இந்த சபா, ராமுடு இந்த சபா. அந்த சபைக்கு ஒரு நாய் வந்துச்சு. அது சபை என்னன்னா கோர்ட். அப்போ வந்துச்சு நாய் கம்ப்ளைண்ட் இచ్చింది, கொடுத்தாச்சு ராமருக்கு. அப்போ ராமர் அவருக்கு ஜஸ்டிஸ் பண்றாச்சு. இது ராமாயணம் இருக்கு, நீங்க பாருங்க. அது அப்போ రామర్ అనేది ఒక సభ, இப்போ కోర్ట్, అది టెంపుల్. రామర్ స్థానం இப்போ జడ్జ్. அந்த ராமர் ஸ்தானம்ல ఉన్న ஜட்ஜுக்கு நம்ம பைரவா போயிட்டு அவரோட எமோஷன்ஸ் அந்த ஃபீலிங்ஸ் சொல்லிட்டு, அதுதான் நம்ம கதை. இது ஒரு ஹிஸ்டரி. நம்ம ஹிஸ்டரி வச்சு நம்ம கதை பண்ணிட்டாச்சு. இது என்னோட ஐடியா. அது நான் சாருக்கு சொல்லிட்டாச்சு. அது அழகா டெவலப் பண்ணிட்டாச்சு. அது இப்போ ஸ்கிரீனுக்கு வந்துடுச்சு. தேங்க்யூ. இப்போ ஐ வாண்ட் டு டெல் அபவுட் சார் அண்ட் நம்ம பைரவா. ஆக்சுவலி டாக் ஆக்டட். ஸோ எவ்ரிவன் இஸ் டெல்லிங் டாக் நல்லா ஆக்ட் பண்ணிட்டாச்சு. டாக் நெவர் ஆக்ட்ஸ். அது ஆக்ட் பண்ண தெரியாது. இட் இஸ் ஏ அன்கண்டிஷனல் லவ் டாக் ஹேஸ். இட் ஃபீல்ஸ். அண்ட் ஆல்சோ சார் டிடன்ட் ஆக்டட் இன் திஸ் ஃபிலிம். லைவான கேரக்டர் பண்ணிட்டாச்சு. அவர் 2 பேரும் லவ் பண்ணிட்டு ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டர் மாதிரி பண்ணிட்டாச்சு. இஃப் யூ see the film, you will understand the bonding of the dog. அந்த பாண்டிங் எந்த லெவலுக்கு போயிட்டாச்சுன்னா, டாக் அண்ட் நம்ம டாக்னு சொல்லக்கூடாது, நம்ம பைரவா அண்ட் சாரு ஒரே பிளேட்லோ ஈட்டட். யூ saw the trailer in the shot. அது ஐ திங்க் ஸோ நோ ஒன் வில் டூ தட் திங். பட் எஸ்ஏசி சார் அண்ட் அந்த நாய் அந்த பைரவா பண்ணிட்டாச்சு. அதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ சார். அப்படி இல்லை சார், இது ரொம்ப தேங்க்யூ சார். எனக்கு சாரோட எஸ்ஏசி சாரோட 3வது படம் இது. அவர் எவ்வளோ பண்ணாலும் தாங்குறாரு. அதான் 3வது படம் மட்டும் என்னை கொண்டு வந்துட்டாராட்டிருக்கு. அவர் சாரை கூப்பிட்டேன். அவர் ஜஸ்ட் சும்மா சாரை கூப்பிட்டேன். அவர் சொன்னார், எப்படி கரெக்டாக கூப்பிட்றேன், இப்போ தான் மியூசிக் டைரக்டர் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு தான் சார் நான் கூப்பிட்றேன்னு சொன்னேன். ஹீரோ படம் பண்ணுறேன், அடுத்த படம் பண்ணுறேன்னு சொன்னார். ஹீரோ யார் சார்னு கேட்டேன். நாயின்னு சொன்னார். சார் உங்களுக்கும் ஹீரோக்கும் நிறைய பிரச்சனை இருக்கலாம், நான் ஹீரோ நாயின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். பார்த்தீங்களா? ஸோ அப்படி இந்த படத்தில் நான் வந்தேன். ஸோ இந்த படம் இந்த டாக் டிரான்ஸ்லேஷன் கிளாஸில் நானும் டைரக்டரும் கிளாஸ்மேட்ஸாக இருந்தோம். ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். அந்த நிதின் சொன்ன மாதிரி இட் வாஸ் இமோஷன் பிட்வீன் மதர் அண்ட் அ சைல்டு, ஒரு ஃபாதர் அண்ட் அ சைல்டு. அந்த இமோஷனில் ஃபர்ஸ்ட் இமோஷன் படம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாங்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இட்ஸ் கம் அவுட். தேங்க்யூ முத்தமிழ், என் ரொம்ப ஓல்டு ஃப்ரெண்ட். அவர் பார்க்க யங்காக இருப்பார். நம்ம ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் அண்ட் மீனாட்சி இளையராஜா பாடியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு இந்த படம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆல்சோ எவ்ரி சீன் ரொம்ப என்ஜாய் பண்ணேன்.
எனக்கு ஆஸ்கர் கிராமி கிடைக்குமான்னு தெரியாது, ஆனா கூரன் படம் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் நான். ஏன்னா நிறைய படம் பண்ணும்போது லாட் ஆஃப் ட்ரீம்ஸ் அண்ட் விஷஸ் யூ வில் ஹேவ். அந்த இந்த படம் ஒரு ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருந்தது இந்த படம் பண்ணும்போது. ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு எவ்ரிஒன் ஃபார் கிவிங் மீ திஸ் மூவி. எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் ரவிமேயம் சார் டு பாலாஜி சக்திவேல் சார், எல்லாம் பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. My very close friend's daughter is also acted in this. Thankfully, நீங்க என்ன அங்கிள்னு கூப்பிடல. Thank you for that. So ரொம்ப க்ளோஸ் நெட் ஃபேமிலியா பண்ணியிருக்கோம். சார் லாஸ்ட் பேமெண்ட் கொடுக்கும்போது என்கிட்ட சொன்னேன், சார் அடுத்த படம் அட்வான்ஸாக எடுக்கிறேன்னு சொன்னேன். சார் தேங்க்யூ சார் ஃபார் தேட் ஆல்சோ. இப்போவே லாக் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஆல். ப்ளீஸ் இந்த படம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படம். என் வைஃப் இஸ் பிகம் அ பெட் லவர் ஆஃப்டர் திஸ் மூவி. ஷீ வாண்ட்ஸ் அ செகண்ட் பெட். ஃபர்ஸ்ட் பெட் நான் தான் சொல்றாங்க அவங்க. ஸோ எல்லாரும் படம் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நியூ கான்செப்டா இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபேமிலியோட கொஞ்சோட பார்த்து ஒரு நியூ டைமென்ஷன் கிடைக்கும். அனிமல்ஸ்க்கு கூட இந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்கா, அதுக்கு சிக்கனுக்கு ஃபிஷ் இருக்கான்னு தெரியல, ஆனா அதர் அனிமல்ஸ்க்கு இருக்க மாட்டிருக்கு. ஸோ என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் மூவி. தேங்க்யூ வெரி மச். நான் வயலன்ஸ் சொல்றது கூட பவர்ஃபுல்லான இருக்கும். இது நான் வயலன்ஸ் படம், ஆனா பவர்ஃபுல்லான படம். அப்படி ஒவ்வொரு எழுத்தாளர்களும் இளைய சமுதாயங்களுக்கு ஒரு முன்னோடிகளாக இருக்கணும் அப்படின்றது ஒரு வயசான ஒரு எழுத்தாளனா நான் ஆசைப்படுறேன். ஒரு காலத்துல வில்லன்னா இப்படிதான் இருப்பான். ரேப் பண்ணுவான், கொலை பண்ணுவான், 10 பேரை வெட்டுவான், அப்படித்தானே இருந்துச்சு. அத பூரா இப்ப கதாநாயகர்கள் பண்றாங்க. யார் வில்லன் யார் கதாநாயகன்னு தெரிய மாட்டேன் படம் பார்க்கும்போது. நான் உண்மையிலே நீங்க யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, தப்பா எழுதிடாதீங்க. என்னுடைய உணர்வுகளை நான் சொல்றேன். என் வயசுல நான் சொல்லலாம். யாரு ஏன்னா படம் பார்க்கிற யூத் அவங்களை எப்படி நம்ம கொண்டு போகணும்? அம்மாவும் புள்ள வெட்டுறான், மாமியார் மருமகளும் சேர்ந்துட்டு என்ன பிள்ளைய கொள்றாங்க, அப்பாவை கொள்றாங்க. இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தை நம்ம கரெக்ட் பண்ணணும்னா சினிமா ஒரு ஒரு அறிஞர் சொல்லுவார், சினிமா மாதிரி ஒரு பயங்கரமான ஆயுதம் வேற எதுவும் இல்லை. அந்த ஆயுதத்தை கரெக்டா நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த இளைய சமுதாயத்தை திருத்த முடியும். அது ஒவ்வொரு எழுத்தாளருக்கும், எழுத்தாளனா இருக்கட்டும் இயக்குனரா இருக்கட்டும், 2 பேரும் ஒண்ணுதான். இப்போ அவங்களுக்கு இந்த பொறுப்புணர்வு, கடமை உணர்வு, சமூக உணர்வு, எல்லாத்தையும் விட அந்த சமூக உணர்வு. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கிறோம். நான் ரொம்ப அனுபவிச்சு கடந்த 10 வருஷமா நான் ஒரு நடிகனாகி இந்த 10 வருஷத்துல 4 படம் பண்ணிட்டு நடிச்சுட்டேன். ஆனால் ஒரு திருப்திகரமாக எனக்கு அமைஞ்ச படம் இந்த படம். ரொம்ப அனுபவிச்சு நான் பண்ணியிருக்கேன். எல்லாரும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நான் தனித்தனியா சொல்ல விரும்பல. அதுலயும் நான் தைரியமா சொல்லுவேன், 2 மணி நேரம் படம். அந்த 2 மணி நேரம் உங்களை ரொம்ப அழகா நாங்க உட்கார வச்சிருப்போம். முதல்ல 3 மணி நேரத்துக்கு படம் எடுத்து கொடுத்துட்டாரு அவரு. அத மாருதி சார் 2.5 மணி நேரம் படமாக்குனாரு. சரி அவ்வளவுதான், இதுக்கு மேல குறைக்க வேணாம் அப்படின்னு அவர் பிடிவாதமா இருக்கிறாரு. லெனின் சார் படம் பார்த்தாரு. அவர் சூப்பர்வைசர் தான் எல்லாமே நடந்துட்டு. லெனின் சார் படம் பார்த்தாரு எங்களோட. ஒரு 2 நாள் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொன்னாரு. 2 நாள் கழிச்சு போய்
பார்த்தோம். 10 சீனை காணோம் படத்துல. அவர் டைரக்டர் சார் சார் அந்த சீனும் தூக்கிட்டார் சார், இந்த சீனும் தூக்கிட்டார் சார், இந்த சீனும் தூக்கிட்டார் சார், சார் போச்சு சார் அப்படின்றாரு. அதாவது 2:20க்கு இவர் கொடுத்தார், 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு இவர் பண்ணிட்டாரு. அவர் 10 சீனை தூக்கி 20 நிமிஷத்தை தூக்கி 2 மணி நேரம் ஆக்கிட்டார். அவ்வளவு ஷார்ப்பா இன்னைக்கு அப்படி இருக்குது படம். சாருக்கு நன்றி. 3 மணி நேரத்தை 2.5 மணி நேரம் ஆக்கினீங்க, 2.5 மணி நேரத்தை 2 மணி நேரம் ஆக்கினார். அப்படி எல்லாருமே வந்து பண்ணிருக்கிறாங்க. டிஓபி சொல்லணும், நான் குண்டமா சொல்லணும். குண்டமா தப்பா எடுத்துக்க, ஸ்டேஜில் செல்லமன் நான் சொல்றேன். ரொம்ப எல்லாருமே குடும்பம், எல்லாருமே பேசுனதே. இங்க டைரக்டர் யாரு, ப்ரொடியூசர் யாரு, அதெல்லாம் கிடையாது. நான் எல்லாரையும் போட வரான்னு சொல்லுவேன். அது பாசத்துல பிள்ளைங்களை சொல்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஒரு குடும்பம் மாதிரி இருந்து ஒரு படத்தை எடுத்திருக்கிறோம், எல்லாரும் உழைச்சிருக்கிறோம். இந்த படம் வெற்றி அடைஞ்சா, ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ எல்லாம் நடிக்கல, இதுல நடிச்ச ஒரே சூப்பர் ஸ்டார் அதுதான், பைரவா தான். நாங்கெல்லாம் துணை நடிகர்கள், உதிரி பூக்கள். நாங்கெல்லாம் ஒரு ஃபுல் மாலை எதுன்னா அதுதான் போடணும். இந்த உதிரி பூக்களெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. எல்லாம் சேர்ந்து உதவி இயக்குனர்கள் அத்தனை பேரையும் நான் வந்து ரொம்ப, ஏன்னா நான் வந்து 7 மணிக்கெல்லாம் போய் நின்றுவேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல. அதுவே எல்லாரும் கடுப்பா இருக்கும் பசங்களுக்கெல்லாம். என்னடா இந்த மனுஷன் தூங்க மாட்டேன்றான், வந்து நின்றுறான், நம்மளையும் தூங்க விட மாட்டேன்றான் அப்படிலாம் இந்த படம் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தினுடைய வெற்றி ஒரு புது இயக்குனரை கொடுக்கும். புது இயக்குனர்னா ஒரு இன்னும் புது புது ஐடியா வச்சிருக்காரு. அந்த புது புது ஐடியாக்கள்ல படம் வரும். ஒரு சாதாரண ஒரு இளைஞன் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படம் ப்ரொடியூசர் ஆயிருக்கான், அவன் ஒரு அடுத்த படம் எடுக்க முடியும். இந்த படத்தின் வெற்றி. ஆகவே நீங்கெல்லாம் நிறைய சூப்பர் ஸ்டார்கள் நடிச்ச படங்களை எல்லாம் பார்த்திருப்பீங்க. இது வந்து இந்த சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்க படம். நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல, திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு நல்ல படம் அடுத்த வாரம் நீங்க பார்க்க போறீங்க. உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்ஸ்ல அந்த டைரக்டர் பெரிய டைரக்டரா வரணும், இந்த ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசரா வரணும். இந்த மியூசிக் இதுல இந்த படத்தை வந்து 2 இடங்கள்ல 2 கட்டங்கள்ல, எடிட்டிங்க்கு முன்னாடி, எடிட்டிங்க்கு பிறகு, பிஃபோர் எடிட்டிங் ஆஃப்டர் எடிட்டிங் ஒரு உருமாறுச்சு படம். அதே மாதிரி பிஃபோர் ரீ ரெக்கார்டிங் ஆஃப்டர் ரீ ரெக்கார்டிங் பேக்ரவுண்ட் மியூசிக். அதாவது ஒரு நாயுடைய ஃபீலிங்ஸ், அதோடைய எமோஷன், நாய் ஃபீல் பண்ணுது அப்படின்றத மியூசிக்ல சொல்றாரு. நாய் சந்தோஷமா இருக்குது அப்படின்றத மியூசிக்ல சொல்றாரு. நாய் ரிவெஞ்ச் எடுக்குது மியூசிக்ல சொல்றாரு. சோ இந்த படம் வந்து நிச்சயமா வெற்றி அடையும். அது நம்பிக்கை தான். என் வாழ்க்கையில் நம்பிக்கையில தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், நம்பிக்கையில நான் நடந்துகிட்டு இருக்கேன். இந்த படத்துக்கு பிறகு கூரனுக்கு பிறகு விபின், கூரனுக்கு முன்பு விபின். நிச்சயமா எனக்கு நல்ல பேர் கிடைக்கும், நிச்சயமா பேர் கிடைக்கும். இதுல நடிச்ச அத்தனை பேருக்கும் பேர் கிடைக்கும். காரணம் ஒரு வித்தியாசமான கதைக்களம். அந்த வித்தியாசமான கதைக்களம்
ஒரு ஒரு நடிகனை உருவாக்குறோம், எப்படி உருவாக்குறது? இது நான் வந்து எங்க கதையை விட்டுட்டு போறேன். பரவாயில்ல, இப்போ விஜயகாந்தோட நான் நிறைய படம் பண்ணியிருக்கிறேன். நீங்க முதல் படத்துல இருந்து பார்த்திருக்கலாம், சட்டம் ஒரு இருட்டறை. நானும் விஜயகாந்தும் 40 முகம். அவரும் ஏறக்குறைய ஒரு படம் நடிச்சவர். டெக்னீஷியன், பெரிய டெக்னீஷியன் போடலாம், மற்றவங்களாம் அப்படித்தான் பண்றாங்க. ஒரு பெரிய கேமராமேன், ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், இதெல்லாம் போட்டு படம் எடுக்கலாம். பட் என்னென்ன அவுட்புட் வரும்போது படம் சக்சஸ் ஆகும். ஆனா அந்த ஹீரோனால படம் ஓடிச்சா, இல்லப்பா அந்த ஒளிப்பதிவாளர்னால ஓடிச்சு, இந்த மியூசிக் டைரக்டர்னால ஓடிச்சு அப்படின்னு சொன்னாவே அந்த ஹீரோவுக்கு வேல்யூ இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஸோ விஜயகாந்த் படம், நான் பண்ண படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா புது கேமராமேன், புது எடிட்டர், புது டைரக்டர், நான் புது டைரக்டர், இப்படித்தான் இருக்கும். அப்பதான் இந்த வெற்றி முழுக்க முழுக்க அந்த ஹீரோ தலையில போய் உட்காரும். அப்பதான் அந்த ஹீரோ வந்து ஒரு தலைவனாக முடியும் பின்னாடி. அந்த வெற்றி முழுக்க முழுக்க அந்த ஹீரோ மேல உட்காரணும். அப்பதான் அந்த ஒரு ஹீரோவை நம்ம மோல்டு பண்றதுன்றது ஒண்ணு இருக்குல்ல. ஒரு பெரிய இயக்குனருடைய இயக்கத்துல ஒரு ஹீரோ நடிச்சு அந்த படம் ஓடுது அப்படின்னா அடுத்த படம் என்ன ஆகும்? அந்த ஹீரோ நடிக்கிற படம் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு பார்ப்பாங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் வரும். இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அதே மாதிரிதான் நான் என் மகனை கூட நான் ப்ரமோட் பண்ணது. ஏன்னா அவரை அறிமுகப்படுத்தும் போது 92 நான் பீக்ல இருக்கிறேன். இந்தி படங்கள் அது இது பண்ணிக்கிட்டு நல்ல இன்கம்லாம் அப்படி வந்துகிட்டு இருக்கு. பெரிய மியூசிக் டைரக்டர் போட்டிருக்கலாம், பெரிய கேமராமேனை போட்டிருக்கலாம். புது கேமராமேன் நாளை தீர்ப்புல ஒரு லேடி, ஒரு புது மியூசிக் டைரக்டர். ஏன்னா அந்த படம் வெற்றி அடைஞ்சால் அது அந்த முழுக்க முழுக்க ஹீரோ மேல போகணும். இப்படித்தான் நீங்க முதல்ல ஒரு 10 படம் நீங்க விஜயோடைய படம் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய டெக்னீஷியன்ஸே இருக்க மாட்டாங்க. இதான் ப்ரமோஷன், ஹீரோவை ப்ரமோட் பண்றது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹீரோவால படம் ஓடிச்சு, அந்த ஹீரோவால படம் ஓடிச்சு, அந்த ஹீரோவால படம் ஓடிச்சுன்னு சொல்லும் போதுதான் அந்த ஹீரோவுக்கு வேல்யூ வரும். இப்படி உருவாக்குறது தான் ஒரு ஹீரோ உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அத போல எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த கதை எங்களை உருவாக்கி இருக்கிறது. இப்போ ஹீரோக்குள்ள இந்த படம் ஓடின பிறகு நான் தைரியமா சொல்லலாம், இந்த கதை என்னை உருவாக்கி இருக்கு, இந்த கதை அந்த டைரக்டரை உருவாக்கி இருக்கு, இந்த கதை மியூசிக் டைரக்டரை உருவாக்கி இருக்கு. எல்லாமே சாதாரண மாணவர்கள் பண்ண படம். பெரிய பெரிய இயக்குநர்கள், பெரிய பெரிய நடிகர்கள் படங்களை எல்லாம் நீங்க வந்து ஆகா ஊகன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை. அந்த படங்களுக்கெல்லாம் வந்து விளம்பரம் தேவையில்லை. ஏன்னா அவங்க எல்லாம் ரசிகர்கள் வச்சிருக்காங்க, ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு. நீங்க விளம்பரம் கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும், ஆனால் இப்படிப்பட்ட படங்களுக்கு நீங்கள் ப்ரமோஷன் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சா, நான் திரும்ப சொல்றேன், நல்லா இல்லாத படத்தை ப்ரமோட் பண்ண வேண்டாம். படம் நல்லாக இருந்தால் இந்த படத்தை நீங்க ஓட்டி காட்டணும். அது உங்களை நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.